திருச்சி இந்திரா கணேசன் நிறுவனத்தில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். தங்கம் ஒரு பாதுகாப்பான முதலீடு. ஆனால் அதன் விலை ஏற்ற இறக்கம் இப்போது வங்கி நிதி அமைப்புகளுக்கு அபாயமாக மாறுமா? இது குறித்து விவரிக்க இணைகிறார் செய்தியாளர் காயத்ரி. நன்றி கல்பனா. சமீப காலமாக தங்கத்தோடைய விலை மிக வேகமாக உயர்றதும் அதே நேரத்தில் திடீர்னு குறையிறதையும் நாம் பார்த்துட்டு தான் வரோம். உதாரணமாக டிசம்பர் 22 விற்பனையான ஆபரண தங்கத்தினுடைய விலையை விட டிசம்பர் 23 தங்கத்துடைய விலை சவரனுக்கு மேலும் 1600 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் தங்கம் புதிய உச்சமாக 1,02,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. இது தொடர்ந்து அதிகரிக்கவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். இப்படி இருக்கும் பொழுது எப்போதான் வாங்குறதுன்னு தங்க நகை வாங்குறவங்களுக்கு இது எவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்துமோ அதே போல தங்க நகை கடன் கொடுக்கக்கூடிய வங்கிகளுக்கும் இது கவலையை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் தங்க நகை கடன் கொடுக்கறதுல சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதை பற்றி நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தங்கம் அப்படிங்கிறது சேமிப்புக்கும் அவசர தேவைகளுக்கும் முக்கியமாக தங்க நகை கடன் வாங்குறதுக்கும் ரொம்ப பெருசாக பயன்படுத்தப்படுது. ஆனால் தங்கத்துடைய விலை இப்படி அதிகமாக ஏற்ற இறக்கம் அடைஞ்சா அது கடன் வழங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு பெரிய அபாயமாக மாறலாம் அப்படின்னு இந்திய ரிசர்வ் வங்கி எச்சரிக்குது. கடந்த சில மாதங்களில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வங்கிகள் அதே போல் என்பிஎஃப்சிக்கள், அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் வழங்கக்கூடிய தங்கம் அடிப்படையிலான கடன்களும் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வருது. தங்கம் விலை இப்படி நிலையில்லாமல் இருக்கும் பொழுது அதிகரிச்சுட்டு வரக்கூடிய தங்க நகை கடன்களுடைய எண்ணிக்கை நிதி அபாயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கவலை தெரிவிக்குது இந்திய ரிசர்வ் வங்கி. சரி, இப்போ ரிசர்வ் வங்கி சொல்லக்கூடிய இந்த அபாயம் எப்படி ஏற்படும் அப்படின்னு கேட்டால், ஒரு நபர் தங்கத்தை அடமானம் வச்சு கடன் வாங்குறாரு அப்படின்னு எடுத்துக்குவோம். அவர் வாங்குற அன்னைக்கு தங்கத்துடைய உயர்ந்த விலையை வச்சு வங்கி அதிக தொகையை கடனாக கொடுக்கும். ஆனால் அடுத்த நாளே ஒருவேளை தங்கத்துடைய விலை 10-15% வரைக்கும் திடீர்னு குறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கடன் தொகைக்கு அடமானம் வச்ச தங்கத்துடைய மதிப்பு போதாமல் ஆகிரும். இதனால் ஒருவேளை கடன் திருப்பி செலுத்தப்படலை அப்படின்னா வங்கிகளுக்கு தான் நஷ்டம் ஏற்படும். இதுதான் அபாயம் அப்படின்னு ரிசர்வ் வங்கி குறிப்பிடுது. இதனால் ஆர்பிஐ வங்கிகள் அதே போல வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் தங்க நகை கடன் வழங்கும் பொழுது அதிக எச்சரிக்கையோடு செயல்பட அறிவுறுத்துறாங்க. இதோடைய ஒரு பகுதியாக தான் பல வங்கிகள் இந்த லோன் டு வேல்யூ ரேஷியோ, அதாவது தங்கத்துடைய மதிப்பில் எவ்வளவு சதவீதம் கடன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத குறைச்சிட்டு வர்றாங்க அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு. முன்னாடி நாம் கொடுக்குற தங்கத்துக்கு 70-72% வரைக்கும் கடன் கிடைச்ச இடத்துல இப்போ 60-65% மட்டுமே கடன் வழங்கப்படும் அப்படின்னு வங்கிகள் முடிவெடுத்திருக்கு. சரி, இப்படி இந்த வங்கிகளுடைய அதிரடி மாற்றம் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த மாற்றம் நேரடியாக பொதுமக்களை தான் பாதிக்கும். காரணம், அதே அளவு தங்கத்தை அடமானம் வச்சிருந்தாலும் முன்னாடி மாதிரி அதிக கடன் பெற முடியாது. இதனால் தங்க கடன் வாங்குவோருடைய எண்ணிக்கை சற்றே குறையலாம் அப்படின்னுமே நிபுணர்கள்லாம் கணிக்கிறாங்க. தங்கத்தினுடைய விலை உயர்றது முதலீட்டாளர்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக இருந்தாலும் அதில் ஏற்படக்கூடிய அதிகமான ஏற்ற இறக்கம் நிதி அமைப்புகளுக்கு ஒரு ஆபத்தை உருவாக்கலாம். அதனால தான் ஆர்பிஐ இப்போ எச்சரிக்கையோட தங்க நகை கடன் வழங்குறத ரொம்ப தீவிரமாக கவனிச்சுட்டு வருது. ஆக மொத்தத்தில் தங்கம் ஒரு பாதுகாப்பான முதலீடு தான், ஆனால் அதில் இருக்கக்கூடிய அபாயங்களையும் புறக்கணிக்க முடியாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக புரியுது. நன்றி காயத்ரி. திருச்சி இந்திரா கணேசன் நிறுவனத்தில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.